தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னையில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் நேரலையில் வழங்க கேட்கலாம். அன்பழகன், சமீபத்தில் சென்னையில் பனிமூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவு சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் பனிமூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த வழியா செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு இடையூறா இருக்கு, நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளுக்கு எந்த அளவுக்கு இடையூறா இருக்கு, அந்த வழியா செல்லக்கூடிய பொதுமக்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சென்னை வானிலை, அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று இரவு சொன்ன கருத்தின்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் பனிமூட்டம் அதிக அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 6 மணியிலிருந்து 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த பனிமூட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தா நம்ம அண்ணா சாலையில் இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே பனிமூட்டம் அதிகம் இருக்குது. ஏன்னா நடந்து வர்றவங்களே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வருவாங்க. ஏன்னா வாகனத்தை கிராஸ் பண்ண போகிறவங்களே அதை யோசிச்சு தான் போகிறாங்க. நான் வாகனங்களுக்கும் தெரியாது, அதே போல் நடந்து வர்றவங்களுக்கும் சிரமமாக தான் இருக்குது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அதாவது பகுப்பாய்வின் அடிப்படையில் அதிகாலையில் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் பனிமூட்டம் உருவாக வாய்ப்பு இருந்துன்னு சொல்லுது. அதனால தான் இப்போ பனியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நிலவும் தெளிந்த வானிலை காரணமாக இரவு நேர கதிர்வீச்சு குளிர்ச்சியானது அதிகரித்து பூமியின் மேற்பரப்பிலிருந்து வெப்ப இழப்பு அதிகமாகும். இதன் விளைவாக மேற்பரப்பு வெப்பநிலை குறைந்து வளிமண்டலத்தின் கீழ்மட்டங்களில் வெப்பநிலை புரட்டல் உருவாகும். தற்போது நிலவும் கிழக்கு திசை காற்று வங்காள விரிகுடாவிலிருந்து ஈரப்பதத்தை நிலப்பகுதிக்குள் கொண்டு வந்து கீழ்மட்டங்களில் ஈரப்பதத்த அளவை அதிகரிப்பதாகவும், அதிக ஈரப்பதம், குறைந்த மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் வெப்பநிலை புரட்டல் ஆகியவை இணைந்து சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பனிமூட்டம் உருவாவதற்காக உகந்த சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் லேசான மற்றும் அமைதியான காற்று நிலை எதிர்பார்க்கப்படுவதால் கிடைமட்ட காற்று பரவல் குறைந்து பனிமூட்டம் உருவாவதற்காக மேலும் ஆதரவாக இருக்கும். இதன் விளைவாக அதிகாலை நேரங்களில் குறிப்பாக 6:30 முதல் 8:30 மணி வரை பனிமூட்டம் காரணமாக காட்சித்திறன் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரத்தில் குறைந்த காட்சித்திறன் நிலை மீண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக சொன்ன மாதிரி அந்த விசிபிலிட்டி குறைவாக தான் இருக்குன்றாங்க. அதுவுமே நம்ம இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ ஒரு சன்ரைசிங் இருக்கனால இந்த பனிமூட்டம் குறைஞ்சிருக்கு. ஆனால் முழுவதுமாகவே நம்ம வரும்பொழுதே பார்க்கும் பொழுது அண்ணா சாலையிலே அந்த வாகனங்களே கொஞ்சம் மெதுவாக தான் வந்திருக்காங்க. எப்போவுமே காலை நேரத்தில் சாலை ஃப்ரீயாக இருக்கும், அதெல்லாம் வேகம் வருவாங்க. ஆனால் இப்போ வரும்பொழுதே மெதுவாக வர்றாங்க. அதே போல் பாதசாரிகள் கடப்பவர்களுமே அதை யோசிச்சு தான் கிடக்குறாங்க. ஏன்னா ஏற்ற மாதிரி இப்போ நீங்களே இந்த காட்சியில் பார்க்கலாம், அவங்க கடந்து போகிறதும் தெரியாது. அதனால் வண்டியில் 2 வீலர் வரவே நிறுத்தி அது மேலே அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் அந்த நேரடியாக நம்ம அபிமன்யு அந்த காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. அந்த நடந்து போகிறவங்களும் வண்டி வருதுங்கிறது மாதிரி அவங்க பாட்டிக்கு இந்த சாலை கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல் இருசக்கர வாகனங்கள் வரவங்களும் சரி, 4 சக்கர வாகனங்களும் சரி மெதுவாக வரக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்போ மவுண்ட் ரோடே பரபரப்பாக இருக்கும். ஆனால் இந்த மவுண்ட் ரோட்டை பொறுத்த வரைக்கும், இந்த சென்னை அண்ணா சாலையை பொறுத்த வரைக்கும் வாகன ஓட்டிகளும் மெதுவாக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ சூரிய உதயம் ஆன பிறகும் கூட அந்த பனிமூட்டம் குறையவே இல்லை. இப்போ அதையுமே நம்ம அபிமன்யு அதை காட்சிப்படுத்துகிறாரு. அந்த சூரியன் உதயமானாலும் வந்தாலும் கூட அந்த பனிமூட்டம் தான் இருக்குது. அந்த வாகனம் வர்றவங்களுமே அங்கேயும் முகப்புலக்க போட்டு தான் வர்றாங்க. இது 8:30 மணி வரைக்கும் நீடிக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இருந்தாலுமே நடந்து செல்வங்க ரொம்ப பாதிப்புன்னு சொல்லலாம். அதே போல் காலை நேரம், அதிகாலை நேரம் பணியில் ஈடுபடுபவர்கள் இந்த பணி காரணமாக அவங்களுக்கும் சிரமம் ஏற்படுது. தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்காகட்டும் மற்ற பொதுவாக வரவங்களுமே சிரமப்பட்டு தான் போயிட்டுருக்காங்க. இந்த பனி மூட்டம் இருக்கிறனால எதிர்ப்புற வர்றவங்களும் தெரியாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் அவங்களும் ஒரு கவனமாக தான் போகணும். நம்மளும் பொதுமக்களும் இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நேரங்களில் ஒரு சாலை கிராஸ் பண்ணுறதோ அல்லது பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாகனங்களில் போகிறவங்களும் சரி, எதிரே வர வாகனங்களும் தெரியாது, நம்ம போகிறதும் தெரியாதுங்கன்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்போடு தான் இங்கே வாகன ஓட்டிகளும் பயணிக்குங்கிறது தான் இப்போ ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி தான் உருவாக்கியிருக்கு. அதனால் இந்த பனிமூட்டங்கிறது 8:00 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ பனியில் வர்றவங்களும் சிரமப்பட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. அதனால் இந்த பனிமூட்டம் என்பது 8:30 மணி வரைக்கும் நீடிக்கிறதா சொல்கிறாங்க.
சென்னையில் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான பல தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.